கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம யூடியூப்பில் வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஇடி, டிஆர்பி கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் கொஸ்டின் ஒன்று. இந்த மேக்ஸ் கொஸ்டின் வந்து டயக்ராம் கொடுத்து அதில் கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்னா இது வந்து இதோட டாப்பிக்கோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகவல் செயலாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து நம்பர் கொடுத்து அதில் மர உருவாக்கமாக வரைபடமாக மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? இப்போ அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது தகவல் செயலாக்கத்தில் நான் நம்பர் கொடுக்குறேன். அதை வந்து மர உருவ வரைபடமாக நம்ம மாற்றி அமைக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 × 5 + 10 × 12 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 9 × 5 + 10 × 12. இதை வந்து 9 × 5 அப்படிங்கிறத ஏ அப்படி 9 × 5 வந்து மேலே இருக்கும், அதை வந்து ஏன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? அப்புறம் வந்து 10 × 12 வந்து கீழே இருக்கும், இதை வந்து பின்னு வச்சுக்குவோம். இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன இருக்குது, ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், 9 × 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 9க்கு அந்த ஏ, அதை வந்து ஏன்னு நம்ம வச்சுருக்கோம். அந்த ஏல 9க்கும் 5க்கும் நடுவில் காமனாக என்ன இருக்குது, இன்ட் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், 9 × 5 = 45. அப்புறம் வந்து கீழே வந்து ப்ளஸ் இருக்குது, ஏக்கும் பிக்கும் காமனாக ப்ளஸ் இருக்குது, அதை விட்டுருங்க. அப்புறம் வந்து அதுக்கு கீழே இருக்குது என்ன இருக்குது, 10 × 12 இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து 10 × 12 இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 10க்கும் 12க்கும் நடுவில் காமன் குறியீடு என்ன இருக்குது, இன்ட் இருக்குது. ஸோ ரெண்டையும் வந்து பெருக்கிறோம், 120 வருது. அப்போது மேலே 45, 9 × 5 வந்து 45, 10 × 12 வந்து 120. இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் வந்து காமன் என்ன இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யணும், 45ஐயும் 120ஐயும் கூட்டணும். சரிங்களா? கூட்டினா என்ன வருது, 165 வருது. சரிங்களா? இதுதான் வந்து மர உருவாக்கம் இதில் வந்து தகவல் செயலாக்கம் 165ங்கிறது தான் தகவல் செயலாக்கம். சரிங்களா? இந்த கொஸ்டின் இதே மாடலில் வேறு நம்பர்ஸ் கொடுத்து வேறு கொஸ்டின் வந்து எக்ஸாமில் குரூப் 2ல் கேட்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி டிஇடிலையும் மேக்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னென்னு தெரில, பார்ப்போம். ஸோ கம்பல்சரி நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் வந்து மேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த டாப்பிக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஒரு மாடல் கொஸ்டினை வச்சு நீங்கள் வந்து மற்ற கொஸ்டின் வந்து போடலாம். அதாவது தகவல் செயலாக்கத்தில் மர உருவாக்கம் வரைபடம் காண்கன்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து போடலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா, இதில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், குறைகள் நிறைகளை கமெண்டில் தெரிவிங்க. மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.